கோவை மேட்டுப்பாளையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஓபிஎஸ் அணிக்கு அழைப்பு விடுத்தார். வழிதவறி பாதைகளை சென்று விட்டார்கள். மீண்டும் சரியான பாதையில் அவர் வர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரவு பகல் வாராமல் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தன் ரத்தத்தை வேலியாக மண்ணிலே சிந்து இந்த நாட்டு மக்களுடைய அன்பை பெற்றார். அந்த அன்பை பெற்ற காரணத்தினால்தான் நான் முதலமைச்சராக இருக்கின்றேன். இங்கே இருக்கின்றவர்களெல்லாம் பதவியிலே இருக்கின்றார்கள். வெளியே சென்றவர்களும் அம்மாவுடைய உழைப்பால் பதவி பெற்றார்கள் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு மக்கள் அம்மாவை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எண்ணி பார்த்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு ஆதரவை அளிக்க வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இணைந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த மக்கள் வெள்ளத்திலே அவர்களை வேண்டுகோளாக இருக்கின்றேன்.